Do you feel the vibes? வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊஜெனிசிஸ். இந்த ஊஜெனிசிஸ்ங்கிற வேர்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஊ ப்ளஸ் ஜெனிசிஸ்ன்னு பிரிக்கலாம். ஊனா ஓவம் அல்லது எக், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். எக் ஃபார்மேஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஊஜெனிசிஸ். ஸோ ஒரு 2 மார்க் கொஷனில் வாட் இஸ் ஊஜெனிசிஸ் அதில் டிஃபைன் ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன எழுதணும் அப்படின்னா ஊஜெனிசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபீமேல் கேமெட் ஆர் ஓவம் ஆர் எக் இன் த ஓவரீஸ் அப்படின்னு 2 மார்க்குக்கு எழுதணும். ஃபீட்டல் ஓவரியில் இருக்கிற ஸ்பெஷல் லேயர் என்ன அப்படின்னா ஜெர்மினல் எபித்தீலியம். இந்த ஜெர்மினல் எபித்தீலியத்தில் இருக்க செல்ஸ் வந்து அண்டர்கோஸ் மைட்டாசிஸ் டிவிஷன், மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா எக் மதர் செல் அல்லது ஊகோனியாவை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஊகோனியா வந்து ஒவ்வொரு ஃபீட்டஸ், அதாவது ஒரு பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகிரும். பிறந்ததுக்கப்புறம் எந்த ஊகோனியாவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ முக்கியமாக கவனிக்கணும், நீட் எழுதுகிறவங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஊகோனியா எப்போவே ஃபார்ம் ஆகி முடிச்சிடும் அப்படின்னா அந்த ஃபீட்டஸ் மதர் யூட்டஸில் டெவலப் ஆகும் போதே ஃபார்ம் ஆயிரும். பிறந்ததுக்கப்புறம் ஊகோனியா ஆட் ஆகாது. ஸோ இதில் புக்கில் இருக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா செல்ஸ் இன் த ஜெர்மினல் எபித்தீலியம் ஆஃப் த ஃபீட்டல் ஓவரி divide by mitosis and forms egg mother cell or oogonia. Next point, important point is no more oogonia are formed or added after birth. So இந்த டயக்ராமில் ஸ்டேஜஸ் ஆஃப் ஓவம் அல்ல oocyte நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே மெயினாக வந்து oogonia பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ primordial germ cells. ஸோ this primordial germ cells is otherwise called as primary oocyte. இந்த பிரைமரி ஊசைட்டை சுற்றி ஒரே ஒரு லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் பிரைமரி ஃபாலிக்கல். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு 2 or 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் கால் செகண்டரி ஃபாலிக்கல்ஸ். செகண்டரி ஃபாலிக்கல் will become a tertiary follicle and finally it forms a Graafian follicle. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா oogonia will become a primary oocyte which in turn becomes a secondary oocyte and finally it becomes a ovum. ஸோ இந்த ப்ரைமரி ஊசைட் செகண்டரி ஊசைட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு இடையில நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஃபாலிகுலா, வேரியஸ் ஃபாலிகுலாக மாறுறத நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்க்கலாம். திஸ் ஸ்லைட் இஸ் அபவுட் த ப்ரைமரி ஃபாலிக்கல். ப்ரைமரி ஃபாலிகுலாக என்ன அப்படின்னா ப்ரைமரி ஊசைட்டை சுற்றி சிங்கிள் லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் ப்ரைமரி ஃபாலிக்கல். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ப்ரைமரி ஊசைட். ஊகோனியல் செல்ஸ் நம்ம பார்த்தோம். ஊகோனியல் செல்ஸ் வந்து என்ன டிவிஷன் அண்டர்கோ பண்ணோம்னா மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி எந்த ஃபேஸில் அரெஸ்ட் ஆகிரும் அப்படின்னா ப்ரோஃபேஸ் 1ல் அரெஸ்ட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ப்ரைமரி ஊசைட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஊகோனியல் செல்ஸ் ஸ்டார்ட் டிவைடிங் அண்ட் என்டர் இன்டு எ ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியாட்டிக் டிவிஷன் 1 டு ஃபார்ம் த ப்ரைமரி ஊசைட். ஸோ ஜென்ரலாக ஒரு 2 டேர்ம்ஸில் சொல்லலாம் அப்படின்னா ஊகோனியல் செல்ஸ் பிகம்ஸ் த ப்ரைமரி ஊசைட் பை மியாட்டிக் டிவிஷன். ஒரு பேபி பிறக்கிறப்ப மெயினாக வந்து கேர்ள் பேபி பிறக்கிறப்ப எவ்வளோ மில்லியன் எக்ஸ் இருக்கும் அப்படின்னா 1 மில்லியன் எக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீஜென்ரேட் ஆகும். டீஜென்ரேட்னா அப்படியே அழிஞ்சிரும் இல்லை மறைஞ்சிரும் சொல்லலாம். பியூபர்ட்டி டைம் ஒரு ஃபீமேல் இல்லைனா யங் கேர்ளில் எவ்வளோ இருக்கும் ஃபாலிகல்ஸ் இருக்கும் அப்படின்னா 60,000 to 80,000 ஃபாலிகல்ஸ் ஒவ்வொரு ஓவரிலையும். அப்போ ஈச் ஓவரின்னு கேட்டால் 60,000 to 80,000 சொல்லணும். ஜென்ரலாக ஃபீமேல் அல்ல யங் லேடி அப்படின்னு கேட்டால் எவ்வளோ எழுதணும் அப்படின்னா 120 to 160 ஃபாலிகல்ஸ்னு எழுதணும். ஸோ நல்லா கவனிக்கணும், கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபாலிகல்ஸ் இன் அ கேர்ள் டியூரிங் பியூபர்ட்டி அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா 120 to 160,000 ஃபாலிகல்ஸ்னு எழுதணும். அதே இது கொஷின் வந்து இன் ஈச் ஓவரி இல்லைன்னா 1 ஓவரின்னு கேட்டால் த ஆன்சர் இஸ் 60,000 to 80,000. ப்ரைமரி ஃபாலிக்கல் சுற்றி நிறையா கிரானுலோசா லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அடுத்து நியூ திக்கா லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது ப்ரைமரி ஃபாலிக்கல் என்னவா மாறிடும் அப்படின்னா செகண்டரி ஃபாலிக்கலாக மாறிடும். செகண்டரி ஃபாலிக்கலை சுற்றி லேயர் இன்னர் திக்கா லேயர், அவுட்டர் திக்கா லேயர் அண்ட் ஆண்ட்ரம் இது 3 ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா செகண்டரி ஃபாலிக்கல் என்னவா மாறிடும் அப்படின்னா டெர்ஷரி ஃபாலிக்கலாக மாறிடும். ஸோ இன் திஸ் டயக்ராம் யூ கேன் see the secondary follicle and the tertiary follicle. ஸோ செகண்டரி ஃபாலிக்கல் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது, டெர்ஷரி ஃபாலிக்கல் பெருசாக இருக்குது. அதில் சுற்றி வந்து இன்னர் திக்கா, எக்ஸ்டர்னல் அவுட்டர் திக்கா
அந்த ஆண்ட்ரம் இது வந்து ஒரு கேவிட்டி, உள்ளே இருக்கக்கூடிய கேவிட்டி. ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம், தீக்கா எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லும்போது அவுட்டர் லேயர், அதுக்கு கீழே இருக்க அந்த டார்க் க்ரீன் லேயர் தீக்கா இன்டர்னா. ஸோ உள்ளே இருக்க இந்த ஒயிட் கலர் கேவிட்டி தான் வந்து ஆண்ட்ரம். ஸோ இந்த 3 ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா திஸ் இஸ் கால் த டெர்ஷரி ஃபாலிக்கல். ஸோ டெர்ஷரி ஃபாலிக்கலுக்குள்ளே இருக்கிற ப்ரைமரி ஊசைட் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இட் கம்ப்ளீட்ஸ் த ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன். அதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா செகண்டரி ஊசைட்டாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது புக்கில் இருக்க லைன் படி பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி ஊசைட் இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் க்ரோஸ் இன் சைஸ் அண்ட் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் த செகண்டரி ஊசைட். செகண்டரி ஊசைட்டில் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஓவமும் செகண்ட் போலார் பாடியும் ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது டியூரிங் ஃபர்டிலைசேஷன். ஸோ புக்கில் இருக்க மாதிரி லைன் சொன்னோம் அப்படின்னா டியூரிங் ஃபர்டிலைசேஷன் த செகண்டரி oocyte undergoes second meiotic division and produce a large cell, the ovum and the second polar body. The second polar body என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டீஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் டெர்ஷரி ஃபாலிக்கல் என்னவா மாறிடும் அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறும் அல்லது மெச்சூர் ஃபாலிக்கலாக மாறும். ஸோ இந்த டயக்ராமில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா anatomy of a கிராஃபியன் ஃபாலிக்கல். கிராஃபியன் ஃபாலிக்கல் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெச்சூர் ஃபாலிக்கல். இந்த மெச்சூர் ஃபாலிக்கலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஓவம் இருக்குது. ஸோ இங்கே ஒயிட் கலர் ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஒயிட் கலர் இது தான் இந்த இடம் தான் ஆண்ட்ரம். ஸோ இங்கே வெளியில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த உள்ளே இருக்க அந்த டாட் இந்த ரீஜன் வந்து உள்ளே வந்து ஒரு குட்டியாக பிளாக் கலர் டாட் இருக்கிறது தான் ஓவம். ஸோ இங்கே வெளியே நீங்கள் பார்க்கலாம் தீக்கா எக்ஸ்டர்னா தீக்கா இன்டர்னா இருக்கும், அதுக்கு கீழே பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும், அதுக்கு கீழே எல்லோ கலரில் இங்கே பார்க்குற கிரானுலோசா செல்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஒயிட் ரீஜன் வந்து ஆண்ட்ரம் சொல்கிறோம். அடுத்து இந்த பிங்க் கலர் இருக்கிறது வந்து கியூமுலஸ். ஸோ இங்கே அந்த உள்ளே இருக்க அந்த பிங்க் கலர் லேயருக்குள்ளே இருக்க அந்த ஒயிட்டு இந்த லேயர் தான் மெயினாக ஓவத்தோடைய லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஓவத்தை சுற்றி வந்து 3 லேயர் இருக்குது. அது என்னென்னு வந்து பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராம் மெயினாக வந்து என்ன அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கலோட டயக்ராம். ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கல்னால் மெச்சூர் ஃபாலிக்கல், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஓவம் இருக்குது. ஃபர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதுக்கப்புறம் எக் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆயிரும், அதாவது மறைஞ்சிரும். ஸோ இங்கே என்ன பார்க்குறோம், இஃப் ஃபர்டிலைசேஷன் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் இஸ் நெவர் கம்ப்ளீட்டட் அண்ட் த எக் டீஜெனரேட்ஸ். ஸோ அட் த எண்ட் ஆஃப் oogenesis only one haploid ovum is formed. ஆனால் ஸ்பெமட்டோஜெனிசிஸில் பார்க்கும்போது 4 haploid sperms are formed. ஆனால் oogenesisல only one haploid ovum is formed. So next we are going to discuss about the structure of ovum. ஸோ ஓவமில் நம்ம நிறைய டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஓவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் கிளீடாயிக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நான் கிளீடாயிக் அப்படின்னு சொல்லும்போது அதை சுற்றி என்ன இல்லை, ஓடு இல்லை. இப்போ கோழி முட்டை அதிலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதில் வெளியே வந்து ஓடு இருக்கும். ஆனால் ஹியூமன் ஓவமில் அந்த மாதிரி ஷெல் இல்லாதனால அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் கிளீடாயிக் எக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் ஏலெசித்தல். ஏலெசித்தல் சொல்லும் போது ஸ்டோர்டு ஃபுட் இல்லை. இப்போது ஹியூமன் ஓவம் வந்து ஹியூமன் ஓவம்குள்ளே என்ன இல்லை அப்படின்னா ஸ்டோர்டு ஃபுட் இல்லை. ஆனால் வந்து நம்ம பேர்ட்ஸ் எக்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்டோர்டு ஃபுட்டு நிறையா இருக்கும். அப்போ ஸ்டோர்டு ஃபுட் நிறையா இருந்துச்சுன்னா அதை மேக்ரோ லெசித்தல்னு சொல்லுவோம். அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா மைக்ரோ லெசித்தல்னு சொல்லுவோம். ஸ்டோர்டு ஃபுட்டே இல்லை அப்படின்னா ஏலெசித்தல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் அ மைக்ரோஸ்கோபிக். ஹியூமன் ஓவமை எது கீழே மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் கீழே மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் எக்குன்னு சொல்லலாம். The cytoplasm of the ovum is otherwise called as ooplasm. அதே மாதிரி ஓவத்தில் இருக்க நியூக்ளியஸத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா germinal vesicle. The nucleus which is seen in the ovum is called germinal vesicle. So here we are going to discuss about the 3 coverings of ovum. So inner one is called vital membrane, which is a transparent and thin membrane. Next is called zona pellucida, which is a middle membrane, and the outer one is called corona radiata, which is made up of follicle cells. So this is an important 3-mark question.
Next is about a perivitellin space. This space is seen between the inner layer and the middle layer. Inner layer is called vitelline membrane and the middle membrane is called the zona pellucida. So between these two membranes there is a space called perivitellin space. Here we can have a small recap. So நம்ம first நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு ஜெர்மினல் எபித்தீலியல் செல்ஸ் ஓவரியில் இருக்க ஜெர்மினல் எபித்தீலியல் செல்ஸ் மைட்டோட்டிக் டிவிஷன் மூலமாக என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஊகோனியா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த ஊகோனியா வந்து என்னவா மாறும் அப்படின்னா பிரைமரி ஊசைட், அந்த உள்ளே இருக்க எல்லோ கலரை தான் பிரைமரி ஊசைட். ஸோ இங்கே பிரைமரி ஊசைட் சொல்கிறோம். இந்த பிரைமரி ஊசைட் சுற்றி ஒரு சிங்கிள் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் கால் த பிரைமரி ஃபாலிக்கல். இந்த பிரைமரி ஃபாலிக்கலை சுற்றி 2 or 3 layers form ஆச்சுன்னா that is called the secondary follicle. So primary oocyte which becomes a secondary oocyte அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே secondary oocyte undergoes the meiosis to mainly during the fertilization. ஸோ ஸ்பெர்ம் வந்து அந்த ஓவம் காண்டாக்ட் பண்ண அந்த ப்ராசஸில் வந்து ஃபியூஸ் ஆகிறத வந்து நம்ம ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் மியாசிஸ் 2 கம்ப்ளீட் ஆகி அந்த ஓவம் வந்து இங்கே பார்க்கலாம் மெச்சூர் ஆகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மெச்சூரேஷன் எப்போ அக்கர் ஆகும்? அக்கர்ஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஸோ மெச்சூரேஷன் நடக்கல அப்படின்னாலே மெச்சூர் ஓவம் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த டயக்ராமில் கிளியராக நம்ம பார்க்கலாம். primary oocyte which becomes the secondary oocyte. So by meiosis 1, அதாவது primary oocyte meiosis 1 நடந்ததுக்கப்புறம் secondary oocyte மாறுது. அப்படி அந்த அதே டயத்தில் வந்து ஃபஸ்ட் போலார் பாடிஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் meiosis 2 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. So meiosis 2 is completed only if the egg is fertilized. Next we discussed about ovum and then important terms about ovum and at last the 3 membranes of ovum, that is vital membrane, zona pellucida and corona radiata. So dear students, I hope you had understood the oogenesis and the structure of ovum. Thank you students.